அம்மா பேசுகிறேம்மா. தயிர் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். பெருமாளுக்கு படைக்கிறதுக்கு செய்கிறம்மா. வீட்டில் ஒரு 100 கிராம் பச்சரிசிம்மா, ஒரு 200 கிராம் தயிர்மா வீட்லேயே பொறுக்க வச்சு இருக்கிறோம்மா. அதை வச்சுட்டு எந்த கப்பில் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் 3 அளவுக்கு தண்ணி வச்சிங்கடா. நல்ல கொலன்னு இருந்தால் நல்லா இருக்கும்மா. தயிர் சாதம் இலக்கமாக இருக்கிறது தான் சூப்பராக எல்லாருக்கும் பிடிக்குண்டம்மா. அந்த தண்ணியில் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுட்டுக்கிறோம்மா. வச்சு விசில் வச்சுருங்கடா. ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருங்கடாம்மா. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுங்க. காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இஞ்சிம்மா போட்டு 200 கிராம் 200மா தயிர். அது அந்த தயிரில் தாளித்து எடுத்து அதில் கொட்டிடுங்கம்மா. பெருங்காயமும் போட்டுங்கடா. சூப்பராக நல்லாயிருக்கும். அப்புறம் சிறிதளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிடுங்கம்மா. ஃபஸ்ட்லேயே கலக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தயிர் எடுத்து ஊற்றுங்கடா. ஊற்றிட்டு சாமிக்கு வச்சு படிங்கடாம்மா. அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. இலக்கமாக தயிர் சாதம் வீட்லேயே குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து போகிறங்கடா. அதுக்கப்புறம் முந்திரி வச்சுக்கலாம், திராட்சை வச்சு சாமிக்கு வச்சு படைங்கடாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. சாமிக்கும் பிடிக்கும், நமக்கும் பிடிக்குண்டம்மா. இதாம்மா அம்மாவோட டிப்ஸுடம்மா.